أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله وقال رسول الله صلى الله عليه وسلم الحجاج والعمار لا يفتقروا أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரியவர்களே, இவ்வருட புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஹாஜிமார்களே, ஹாஜியாக்களே மற்றும் உலமா பெருமக்களே, ஜமாத்தினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை பதிலை எதிர்பார்த்தவனாக சொல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அன்புக்குரியவர்களே, உலமாக்கள் சொல்லுவார்கள், ஹஜ் உம்ராவை பற்றி உரையாடுகின்ற பொழுது, கலந்து பேசுகின்ற பொழுது தல்பியாவை மும்முறை சொல்வது முஸ்தஹப், ஏற்றம் என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையிலே நாம் அனைவரும் தல்பியாவை 3 முறை ஆரம்பமாக சொல்லிக் கொள்வோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாண்டு ஹஜ் செய்யக்கூடிய அத்துணை ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜை மக்பூலாக, ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்குவானாக. ஹஜ் செய்யாத பெருமக்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் விரைவிலே நசீபாக ஆக்குவானாக. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு நான் ஓரளவு தர்த்தீபாக, வரிசையாக நான் சொல்லுகிறேன். அதையெல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டலாம். அதனால் ஒவ்வொருவரும் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் நாடியவர்களுக்கு மாத்திரமே ஹஜ்ஜை நசீபாக்குகிறான். இந்த இந்திய திருநாட்டிலே முதல் குடிமகனாக, ஜனாதிபதியாக பதவி வகித்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களிடத்திலே ஒருவர் பேட்டி கேட்கிறார், நீங்கள் ஏன் ஹஜ்ஜை நாடவில்லை, நீங்கள் ஏன் ஹஜ் செய்யவில்லை? உடனே ஜனாதிபதி அவர்கள் பதில் கூறினார்கள், நான் ஹஜ் செல்வதற்கு நாடுகிறேன், அல்லாஹ் நாடவில்லை, அல்லாஹ் என்னை இன்னும் அழைக்கவில்லை என்று பதில் சொல்கிறார். அவருடைய பதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, ஹஜ்ஜுக்கு நாம் செல்வது அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய நேரடி அழைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்றால் அங்கே மக்கா முழுவதும் போர்டில் எழுதி போட்டிருப்பார்கள், அல் ஹுஜ்ஜாஜு துயூஃப் ரஹ்மான், ஹாஜிகள் எல்லாம் ரஹ்மானுடைய விருந்தாளிகள் என்று போர்டில் எழுதி வைத்திருப்பார்கள். உண்மையிலேயே ரஹ்மானுடைய விருந்தாளிகள் தான் ஹாஜிகள். எப்படி விருந்தாளிகளை நாம் நேரடியாக அழைத்து விருந்து கொடுக்கிறோமோ, அதுபோன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹஜ் செய்யக்கூடியவர்களை நேரடியாக அழைத்து அவர்களை அந்த பாக்கியத்தை, அந்த நசீபை அவர்களுக்கு வழங்குகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே பட்டிருக்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய நேரடி அழைப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நசீப். இந்த இந்திய திருநாட்டை 800 ஆண்டு காலம், நீண்ட காலம், நீண்ட பீடு ஆட்சி செய்த முகலாயர்கள் எவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர்கள், எவ்வளவு பெரிய திரண்ட செல்வத்திற்கு சொந்தக்காரர்களாக இந்த இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். ஆனால் அதில் ஒருவர் கூட ஹஜ் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர்களுக்கு அந்த நசீபு இல்லை. நான் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த பொழுது ஒரு டாக்ஸியிலே சென்று கொண்டிருந்தேன். ஹுதைபியா என்ற இடத்துக்கு டாக்ஸியிலே சென்று கொண்டிருந்தேன். அந்த டாக்ஸி டிரைவர் இடத்திலே பேச்சு கொடுக்கின்ற பொழுது அவர் சொன்னார், நான் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவன், இந்த மக்காவிலே 20 ஆண்டு காலம் டாக்ஸி ஓட்டுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் மகிழ்ச்சியாக கேட்டேன், நீங்கள் பல தடவை ஹஜ்ஜு செஞ்சிருப்பீங்களே அப்படின்னு. அந்த டாக்ஸி டிரைவர் சொன்னார், இதுவரைக்கும் நான் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று எண்ணமே எனக்கு வரல அப்படிங்கிறார். அல்லாஹ் அக்பர். இத்தனைக்கு நான் ஹரமுக்கு பக்கத்தில் தான் உரும்பெடுத்து தங்கியிருக்கிறேன். ஹரமில் 5 நேரம் தொழுகிறேன். ஆனால் உம்ரா செய்கிறேன். ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இதுக்கு வரலைங்கிறார். 20 வருஷமா இருக்கார். யமன் நாட்டிலிருந்து ஒரு மனிதர் மக்காவிலே நடக்கக்கூடிய ஆட்டு சந்தைக்கு ஒவ்வொரு வருடமும் விஜயமாகிறார். ஒவ்வொரு வருடமும் ஆடுகளை கொண்டு வந்து விற்பனை செய்கிறார் மக்காவிலே. இப்படியாக 20 வருடங்கள் எகிப்துக்கும் மக்காவுக்கும் வந்து போகிறார். ஆனால் ஒரு முறை கூட அவர் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை, ஹஜ்ஜு செய்யவில்லை. இது மட்டுமா, மக்காவிலே எத்தனையோ பேர்கள் வசிக்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் காபாவிலே தொழுகிறார்கள், ஏதாவது ஒத்து தொழுகிறார்கள், அல்லது 5 நேரமும் வந்து மக்காவாசிகள் தொழுகிறார்கள். அவர்களில் எத்தனையோ பேருக்கு ஹஜ்ஜு நசீபாகவில்லை, ஹஜ்ஜு செய்யாமலே இருக்கிறார்கள். மக்காவாசிகள் எத்தனை பேர்கள் ஹஜ்ஜு செய்யாமலே ஒஃபாத்தாகி விடுகிறார்கள், சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஆக ஹஜ்ஜு செய்வது என்பது எல்லோருக்கும் கிடைப்பதல்ல. யாரை அல்லாஹ் மும்தாஸ் முக்தார் தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு மாத்திரமே இந்த ஹஜ்ஜுடைய நசீபை, இந்த ஹஜ்ஜுடைய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் வாரி வழங்குகிறான். அல்லாஹ் ஹஜ் குறித்து, உம்ரா குறித்து சூரத்து பக்கராவிலே ஒரு வசனத்திலே கூறுகிறான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையாக நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் அத்திமு என்ற வார்த்தை சொல்றான். அத்திமுடா தமாம், குர்ஆனை தமாம் செய்து சொல்றோம். அதே மாதிரி ஹஜ்ஜை தமாம் செய்யுது. ஹஜ்ஜை தமாம் எப்படி செய்யறது? ஹஜ்ஜுடைய ஃபர்து, ஹஜ்ஜுடைய சுன்னத்து, ஹஜ்ஜுடைய வாஜிபு, ஹஜ்ஜுடைய ஒழுக்கங்கள், இதெல்லாம் அறிந்து புரிந்து ஹஜ் செய்தால் ஹஜ் தமாமாக ஆகிவிடும். இல்லை என்று சொன்னால் ஹஜ் நாக்கிஸாக ஆகிவிடும், குறையுள்ளதாக ஆகிவிடும். ஆக நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா தமாமாக ஆக்குவானாக, பரிபூர்ணமாக முழுமையாக ஆக்குவானாக, ஃபுல்ஃபிலாக ஆக்குவானாக. அல்லாஹ் எந்த குறை இல்லாமல் ஹஜ்ஜுடைய அனைத்து கிரியைகளையும் அனைத்து அமல்களையும் உள்வாங்கி அதை வெளிப்படுத்தக்கூடிய நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்யக்கூடியவர்களை ஆர்வப்படுத்தி சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹ் ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு யௌமா வலதத்துஹு உம்முஹு. யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறாரோ, அந்த ஹஜ் செய்கின்ற பொழுது எந்த பாவச் செயலையும் செய்யவில்லை, எந்த தவறான பேச்சையும் அவர் பேசவில்லை, தூய நிலையிலே தூய்மையான செயல்களோடு தூய்மையான சொற்களோடு பேர் புகழுக்காக இல்லாமல் அல்லாஹுக்காக இஹ்லாஸாக தூய்மையாக யார் ஹஜ் செய்கிறாரோ அவருடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? அன்று பிறந்த பாலகனை போன்று ரஜஅ, அவர் தாயகம் திரும்புகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அன்று பிறந்தவர் அந்த பச்சை குழந்தை, அந்த பால் குழந்தை எந்த பாவமும் செய்யல, தூய்மையாக பிறந்திருக்கிறது. அதுபோன்று அல்லாஹுக்காக இஹ்லாஸாக யார் ஹஜ்ஜை முழுமையாக நிறைவேற்றுகிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனாக பரிசுத்தமாக மாறி அவர் தன்னுடைய அந்தஸ்தை அடைகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹாஜியினுடைய உச்சபட்ச சிறப்பை சொல்லி காட்டினார். இன்னொரு சிறப்பையும் பெருமானார் சொல்லுவார்கள், அல் ஹுஜ்ஜாஜ் லா யஃப்தகிரு, ஹஜ் செய்வதர்கள் ஒருபோதும் ஏழையாக மாட்டார்கள்.
அல்லாஹ் அவர்களை பணக்காராகவே ஆக்கி வைப்பான். ஹஜ் செய்வதற்காக லட்சோப லட்ச பணங்காசுகளை அவர்கள் செலவழித்தாலும் அவர்களுக்கு பகரம் கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஹாஜிகள் ஒருபோதும் ஏழையாக ஆகுவதில்லை என்று உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். நீங்க உலகத்தை நம்ம யாரையாவது பார்த்துருக்கோமா ஒரு ஹாஜி ஏழையா இருக்காருன்னு? பார்க்க முடியாது. ஒரு ஹஜ் செய்தவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செல்வ செழிப்பை கொடுக்கிறான், அவர்களை செல்வந்தராக ஆக்கிவிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகுபட சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஹஜ் என்பது 3 வகையாக நாம் பார்க்கலாம். முதலாவது வகை ஹஜ்ஜே தமத்து. நாங்க ஹஜ்ஜுக்கு போறோமே, பெரும்பாலானவர்கள் ஹஜ்ஜே தமத்து தான் செய்கிறார். அப்படி என்று சொன்னால் முதலில் போன உடனே உம்ரா செய்யுது, அப்புறம் நார்மல் ட்ரெஸ்க்கு வந்துடுறது, அதற்கு பிறகு ஹஜ் செய்வது, அதுக்கு ஒரு தனியாக இஹ்ராம் கட்டி ஹஜ் செய்வது. ஆக உம்ரா தனி ஹஜ் தனி, இப்படி தனித்தனியாக செய்தால் இந்த ஹஜ்ஜுக்கு பேரே சொல்லுங்க தமத்து. இது ஒரு வகை. இதைத்தான் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது வகை ஹஜ்ஜே கிரான். ஒரு இஹ்ராம் ஆடை அணிந்து அதிலே உம்ராவுடைய நியத்தையும் ஹஜ்ஜுடைய நியத்தையும் கிரான் சேர்த்து செய்வது. இப்படி சேர்த்து நியத்து செய்து விட்டால் அவர் அந்த இஹ்ராமை கழட்டவே கூடாது. போனவன உம்ரா செய்வார். இஹ்ராமை கழட்டி நார்மல் ட்ரெஸ்க்கு வரக்கூடாது. இஹ்ராமுடைய இருக்கணும். 10 நாள் ஹஜ்ஜுடைய நாள் இருந்தாலும் இஹ்ராமுடைய காத்திருக்கணும். அதே மாதிரி ஹல்கு கசர் செய்யக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது, முடியை குறைக்கக்கூடாது. இஹ்ராமை களையக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது, முடியை குறையக்கூடாது. ஏன்னா அவர் கிரான் இருக்கார். நான் ஹஜ்ஜுக்கு போகும்போது அஸ்லமட்டி இமாம் ஹுசைன் பாக்கவி ஹசரத் அவர்கள் ஹஜ்ஜு கிரான் செய்தார்கள். இடையில 20 நாள் கேப்பு, 20 நாள் இஹ்ராம்லயே இருந்தாங்க. மேல ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை, ஹஜ்ஜு கிரான் செய்யறாங்க. இப்போ ஹஜ்ஜு கிரானும் செய்யலாம். இது ஒரு சிலர்கள் தான் செய்கிறார்கள். இது இரண்டாவது வகை. மூணாவது வகை ஹஜ்ஜே இஃப்ராத். ஹஜ்ஜு மட்டும் செய்யும். இப்போ மக்காவாசி எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த துல்ஹஜ் பிற 8 காலையில் ஃபஜ்ர் தொழுதோன்னே ஏஹ்ராம் கட்டிடுவாங்க. ஏஹ்ராம் கட்டி நேரம் மினாவுக்கு வந்துடுவாங்க. மக்காவாசி எல்லாம் டைரக்டா ஹஜ். இன்றைக்கும் சிலர்கள் துல்ஹஜ் பிற இரவுல வந்து ஃபிளைட்ல இருந்து இறங்குறாங்க, ஜித்தால வந்து இறங்குறாங்க, கடைசி ஃபிளைட். அவங்களுக்கு இடையில நாளே இருக்காது, ஹஜ் ஆரம்பிச்சிடும். துல்ஹஜ் பிறை காலை ஃபஜ்ர் தொழுதோடனே மினாவுக்கு போகணும். ஹஜ்ஜுடைய அமல் ஆரம்பிச்சிடும், முதல் அமல் ஆரம்பிச்சிடும். அப்போ மினாவுக்கு டைரக்டா மினாவுக்கு வந்துடுவாங்க. இப்படி ஹஜ்ஜு செய்யறாங்களே, டைரக்டா ஹஜ்ஜு செய்யறாங்களே, இந்த ஹஜ்ஜுக்கு பேர் என்ன? ஹஜ்ஜே இஃப்ராத். ஹஜ் மட்டுமே செய்வது. ஆக ஹஜ் இப்படி 3 வகையாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இப்போ நாம இஹ்ராம் கட்டி முடித்தவுடன், இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் தேவையில்லாத முடிகளை களைந்து நகங்களை வெட்டி கொண்டு நம்முடைய உடலை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு நன்றாக குளிக்க வேண்டும். நல்லா சோப் போட்டு, ஷாம்பு போட்டு, எல்லா நறுமணமும் போட்டு குளிக்கலாம், ஜாயிஸ். குளித்த பிறகு நம்முடைய உடம்பிலே அத்தர்களை பூசிக்கொள்ளலாம், நறுமங்களை பூசிக்கொள்ளலாம். நாம் கட்டக்கூடிய இஹ்ராமுடைய ஆடையிலையும் நறுமங்களை பூசிக்கொள்ளலாம். இஹ்ராமுடைய ஆடையை கட்டிய பிறகு, இஹ்ராமுடைய ஆடை என்பது 2 தான், மேலாடை கீழாடை. ஆனால் பெண்களுக்கு என்ன இஹ்ராமுடைய ஆடை? பெண்களுக்கு இஹ்ராமுடைய ஆடை தனியா இல்லை. அவங்க போட்டிருக்கக்கூடிய உடை தான் இஹ்ராமுடைய ஆடை. ஆனால் அந்த இஹ்ராமுடைய ஆடை அலங்காரம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அந்த அவங்க உடுத்தக்கூடிய, அந்த பெண்கள் உடுத்தக்கூடிய சேலைகள், நைட்டிகள் இல்லாத அலங்காரம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இபாதத்துக்கானே போகிறாங்க, வணக்கத்துக்கு. அப்போ அந்த நோக்கம் தவறி விடக்கூடாது. ஆக அவர்கள் உடுத்தக்கூடிய ஆடை தான் அவர்களுக்கு இஹ்ராமுடைய ஆடை. தனியே ஒரு ஆடை இல்லை பெண்களுக்கு. ஆண்களுக்கு தான் தனி ஆடை இருக்கிறது, அதுவும் தைக்கப்படாத ஆடை. மேலாடை கீழாடை தைக்கப்படாமல் இருக்க வேண்டும். இந்த 2ஐயும் அணிந்து கொள்ள வேண்டும். அணிந்து கொண்டு இஹ்ராமுக்காக வேண்டி 2 ரக்காயத்து தொழுகணும். முதல் ரக்காயத்தில் காஃபிரும் ஓதணும், 2ஆவது ரக்காயத்தில் இஹ்லாஸ் ஓதணும், குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதணும்.
2 ரக்காயத்து தொழுத பிறகு இஹ்ராம் கட்டியதற்காக வேண்டி சில விஷயங்கள் ஹராம் ஆகிவிடும், தடுக்கப்பட்டு விடும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யல்பசுல் குமுஸ வலல் அமாயிம வலஸ் சராவீலாத்தி வலல் பராஜிஸ வல் குஃபாஃப வல் யக்தா அஸ்ஃபலஹுமா மின் கஅபை. ஒருவர் இஹ்ராம் அணிந்து விட்டார், அதற்கு பிறகு அவர் சட்டை போடக்கூடாது, தலப்பா அணியக்கூடாது, தலை திறந்திருக்க வேண்டும். அதே மாதிரி பைஜாமா அணியக்கூடாது. நான் கீழே பைஜாமா அணிஞ்சுக்கிட்டு மேலே இஹ்ராமுடைய ஆளுங்க பைஜாமா அணியக்கூடாது, தொப்பி அணியக்கூடாது. இஹ்ராமுடைய நிலையில் தொப்பி போடக்கூடாது, மோசா போடக்கூடாது, மோசா போடக்கூடாது. செருப்பு தான் அணிய வேண்டும். அந்த செருப்பும் எப்படி அணிய வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல் யக்தஉஹுமா அஸ்ஃபல மினல் கஅபை. பின்னங்கால் திறந்திருக்கணும். செருப்புல என்னங்க? பின்னங்கால் திறந்திருக்கணும். அதனால ஹவாய் செப்பல் போட சொல்றாங்க. பின்னங்கால் திறந்திருக்கணும் நம்ம ஹாஜிகள் போடக்கூடிய செருப்புல. இப்படியெல்லாம் ஒரு இஹ்ராம் கட்டியவர் சில விஷயங்களை தடுத்து கொள்ள வேண்டும், ஹராமாக்கி கொள்ள வேண்டும். எப்படி தக்பீர் தஹ்ரீமா நாம் கட்டிய பிறகு எல்லா விஷயங்களும் இந்த ஹராம் ஆயிருதோ, அது மாதிரி இஹ்ராம் கட்டிய பிறகு நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஹராம் ஆகிவிடும். மேலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஹ்ராம் கட்டிய பிறகு மனம் பூசக்கூடாது என்று சொல்கிறார்கள், அத்தர் போடக்கூடாது. இதெல்லாம் இஹ்ராம் கட்டியவருக்கு ஹராமாக ஆகிவிடுகின்றது. இப்போ இஹ்ராம் கட்டி நாம் என்ன செய்கிறோம்? விமானத்தில் அடுத்து விமானத்தில் ஏறி செல்கிறோம். விமானத்தில் ஏறி சென்று நாம் சென்று கொண்டே இருப்போம். 5 மணி நேரம் போகணும் சென்னையிலிருந்து. அதில் ஒரு 3 மணி நேரத்தில் எலம்லம்னு ஒரு இடத்தை அறிவிப்பாங்க. எலம்லம் அதான் மீகாத், உம்ராவுக்கு நியத் செய்யக்கூடிய இடம் எலம்லம் என்று. அந்த இடம் வந்த உடனே விமானி என்ன செய்வார்? எல்லோருக்கும் அறிவிப்பிச்சார், எலம்லம் என்ற இடம் வரப்போகிறது, எல்லாம் தயாராக இருங்க, உங்களுக்கு உம்ராவுடைய நியத் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நான் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகும்போது ஆரம்பத்தில் உம்ரா தானே நியத் சொல்லி கொடுக்கும்போது என்னைய அழைச்சாங்க. மைக்கில் நான் நியத் சொல்லி கொடுத்தேன். 400 ஹாஜிகள் ஒரு ஃபிளைட்டில். என்ன நியத்து? அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லீ வதகப்பல்ஹா மின்னி. தமிழில் கூட சொல்லிக்கலாம், யா அல்லாஹ், நான் உம்ரா செய்வதற்கு நாடுகிறேன், அதை ஏற்றுக்கொள்வாயாக, அதை லேசாக ஆக்குவாயாக. இந்த மாதிரி நியத் சொல்லி கொடுப்பாங்க. இந்த நியத் செய்த பிறகு நாம் உம்ரா செய்வதற்கு தயாராகி விடுகிறோம். பிறகு ஜித்தால போய் இறங்கின உடனே நம்மை மக்காவுக்கு அழைத்து செல்வார்கள், பஸ்ஸில் அழைத்து செல்வார்கள். ஒரு 8 மணி நேரம் பஸ் போகும். ஏன்னா ஜித்தா ஏர்போர்ட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது. 8 மணி நேரம் பஸ்ஸில் கூட்டு போவாங்க. நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாலும் உங்களுக்கு சாப்பாடெலாம் ரெடியாக இருக்கும், பஸ்ஸிலே இருக்கும், ரெடியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக போகலாம். சாப்பாடு தண்ணி எல்லாம் உள்ளே இருக்கும். அங்கே போய் மக்கால இறங்கி உங்களுடைய ஹோட்டலுக்கு போய் உங்கள் ரூமை கண்டுபிடிச்சு அங்கே எல்லாம் ஆசுவாசப்படுத்திட்டு அங்கே ஒரு குளிங்க. குளித்து முடிந்தால் புதிய இஹ்ராம் துணியை கட்டுங்க. ஏன்னா எல்லாம் கொஞ்சம் பழசாயிருக்கும், கொஞ்சம் அழுக்காயிருக்கும். புதிய இஹ்ராம் துணியை கட்டிக்கிட்டு உம்ரா செய்வதற்காக வேண்டி நீங்கள் காபா நோக்கி செல்கிறீர்கள். காபாவுக்கு நீங்கள் சென்று விட்டால் அங்கே நூற்றுக்கணக்கான கேட்டுகள் இருக்கின்றன. இப்போது 200 கேட்டுங்கிறாங்க. முதல்ல 100 கேட்டு, இப்போ இன்னொரு 100 கேட்டு அதிகமாயிடுச்சு. இதில் நீங்கள் காபாவை முழுமையாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 79வது கேட்டுக்கு போங்க, அல்லது 1ஆம் நம்பர் கேட்டுக்கு போங்க, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பேண வேண்டும் என்று சொன்னால் 19 கேட்டுக்கு போங்க, பாபு சலாம். 19ஆம் நம்பர் கேட்டுக்கு போங்க, பாபு சலாம். அதன் வழியாக உள்ளே நீங்கள் நுழைகின்ற பொழுது எப்படி நுழைய வேண்டும்? பணிவோடு நுழைய வேண்டும், கனிவோடு நீங்கள் உள்ளே நுழைய வேண்டும். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பகதாதிலிருந்து ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். அவர்களுடைய தோழர்களும் வருகிறார்கள். எல்லோரும் ஒட்டகத்திலே வருகிறார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காபாவுக்கு அருகிலே வந்தவுடன் ஒட்டகத்திலிருந்து குதித்து ஒட்டக கயிறை பிடித்து அவர்கள் நடக்கிறார்கள். இப்போ தோழர்கள் கேட்டார்கள், ஏன் ஒட்டகத்திலே நீங்கள் வரலாமே, ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி நீங்கள் வர்றீங்களே? மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்பொழுது ஒரு தத்துவத்தை சொல்லி காட்டினார்கள். ஓடிப்போன அடிமை எஜமானிடத்திலே சவாரி செய்து வர முடியுமா? நான் பாவம் செய்து ரப்பிடத்திலே ஓடிப்போன அடிமை,
என் எஜமான ரப்பிடத்தில் நான் எப்படி சவாரி செய்து வர முடியும், எப்படி கம்பீரமாக வர முடியும்? எனவே கீழே இறங்கி கையை பிடித்து பணிந்து குனிந்து வருகிறேன் என்று மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய காபா தரிசனத்தை சொல்லி காட்டினார்கள். உள்ளே சென்றவுடன் நம்முடைய தலையை தூக்கி பார்த்தால் காபா தெரியும். அதுவரைக்கும் தலை குனிந்து இருக்க வேண்டும். காபாவை பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்ன ஹாதல் பைத பைத்துக் வல் ஹரம் ஹரமுக் வல் அம்னு அம்னுக் வல் அப்து அப்துக் வ அன அப்துக் ஹாதா மகாமுல் ஆயிது பிக மினன் நார் ஃபஹர்ரிம் லுஹூமனா வ பஷரத்தனா அலன் நார் ரவாஹுல் புகாரி. யா அல்லாஹ், இந்த இல்லம் உன்னுடைய இல்லம், இந்த ஹரம் உன்னுடைய ஹரம், இந்த பாதுகாப்பு உன்னுடைய பாதுகாப்பு, இந்த அடிமை உன்னுடைய அடிமை, நான் உன்னுடைய அடிமை. இந்த இடம் நரகத்தை பாதுகாக்கக்கூடிய இடம். ஆகவே என்னுடைய சதைகளையும் என்னுடைய உடம்பையும் நரகத்திலிருந்து நீ ஹராமாக்கி விடு, தடுத்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை பார்த்த மாத்திரத்தில் இந்த துஆவை கேட்பார்கள். காபாவை பார்த்தவுடன் என்ன முதல் துஆ கேட்கணும்? நம்ம 1000 துஆக்களை நினைத்துக் கொண்டு செல்வோம். அதிலே முதல் துஆவாக என்ன கேட்க வேண்டும்? இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று காபாவை முதலாக பார்த்தவுடன் முதல் துஆவாக கேட்டார்கள், யா அல்லாஹ், என் வாழ்நாளிலே எந்த துஆவை கேட்கிறோனோ அந்த துஆவிலே நல்ல துஆவை நீ கபூல் செய்து விடு என்று முதலாக கேட்டார்கள். என் வாழ்நாளிலே கேட்கக்கூடிய நல்ல துஆக்களை எல்லாம் நீ கபூல் செய்து விடு என்று இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காபாவிலே முதல் துஆவாக கேட்டார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காபாவை பார்த்த மாத்திரத்திலே முதல் துஆவாக, யா அல்லாஹ், என்னை பெற்றெடுத்த தாயந்தைக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடு என்று கேட்டார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காபாவை பார்த்த மாத்திரத்தில் முதல் துஆவாக, யா அல்லாஹ், இந்த காபாவிலே இருக்கும் காலமெல்லாம் இந்த காபாவுக்கு நான் கண்ணியம் செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு. இந்த காபாவை எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடக்கூடியவனாக என்னை நீ ஆக்கிவிடாதே அல்லாஹ். இந்த காபாவுடைய கண்ணியத்தை என்னுடைய கல்பிலே முழுமையாக நீ நிறுவிவிடு. இந்த காபாவிலே இருக்கும் காலமெல்லாம் இந்த காபாவுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடிய அடியானாக என்னை ஆக்கிவிடு என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்களாம். அன்புக்குரியவர்களே, நான் ஹஜ்ஜுக்கு சென்ற பொழுது என்னென்ன துஆவா கேட்கணும்னு நினைச்சேன். கடைசியில் காபாவை முதல்ல பார்த்த உடனே என் தாய் எந்தைக்கு சொர்க்கத்தை கொடுத்துன்னு கேட்டேன். ஆனால் அது நடந்துச்சு. அன்றைய இரவிலே நான் ரூம்ல தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்கிறேன். ஒரு திராட்சை தோட்டம் என் கனவிலே காட்டப்படுகிறது. அதிலே என் தாயார் அவர்கள் உலா வருவதை போட்டு பார்க்கிறேன். அப்பொழுதுதான் நினைத்தேன், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், காபாவிலே முதல் தடவை கேட்கக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படுகிறது, கபூலாக்கப்படுகிறது என்பதற்கு இதைவிட பெரிய அத்தாட்சி என்ன இருக்கிறது? ஆகவே நீங்கள் எல்லாம் காபாவை நீங்கள் முதல் தடவை போய் பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறீர்கள். அதிலே முக்கியமான துஆக்களை நீங்கள் கேட்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, காபாவுக்கு சென்று விட்டீர்கள், காபாவை பார்த்து முதல் துஆ கேட்டு விட்டீர்கள். அடுத்து தவாஃப் ஆரம்பிக்க வேண்டும், சுற்று ஆரம்பிக்க வேண்டும். எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், பச்சை லைட் போட்டிருப்பாங்க. ஹஜர் அஸ்வதுக்கு ஏத்தாப்புல பச்சை லைட் போட்டிருப்பாங்க. அங்கே நின்று கொண்டு துஆ செய்யணும். அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃப், யா அல்லாஹ், நான் தவாஃபை நாடுகிறேன் என்று நியத் செய்யணும். நியத் செய்து 2 கையையும் ஹஜர் அஸ்வதுக்கு நேராக நீட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று 3 தடவை முத்தமிட்டுக் கொள்ள வேண்டும். பிறகு தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். தவாஃப் ஆரம்பிக்கின்ற பொழுது ஆண்களாக இருந்தால் இஹ்ராமிலே இல்திபா செய்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் என்ன? இஹ்ராம் துணி மேலாடையை என்ன செய்ய வேண்டும்? வலது பக்கமாக ரைட் ஷோல்டரை திறந்து வைக்கணும். வலது தோல் பிஜத்தை என்ன செய்யணும்? திறந்து வச்சு அந்த துணியை கம்கட்டுக்குள்ள விட்டுறணும். இதுக்கு பேர் இல்திபா. இது பெண்களுக்கு இல்லை. பெண்களுக்கு இந்த இல்திபா சட்டம் இல்லை. அடுத்தபடியாக நீங்கள் தவாஃப் ஆரம்பிக்கிறீங்க. முதல் 3 தவாஃபிலே ரம்லு செய்யணும். ரம்லுனா என்னங்க? சிறிது ஓடணும். ஓட்டப்பந்தயம் ஓடுறது இல்லை, லேசா ஓடணும். ஆனால் அங்கே நீக்கரோக்களை பார்த்தா ஓட்டப்பந்தயமே ஓடி எல்லாத்தையும் தள்ளி விடுறாங்க. இந்த நீக்கரோக்கள் இருக்காங்களே, செய்யற அட்டகாசம் அல்லாஹு அக்பர். ஹரமுக்குள்ள
லேசா ரம்லு செய்யுங்க, லேசா தோலை தூக்கி ஓடுங்க அப்படின்னா உண்மையிலேயே ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க. அவங்களுடைய அந்த ஓட்டப்பந்தயத்தில் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, கீழே விழுந்துறாங்க. சில ஒப்பாத்தூட ஆயிடுறாங்க. கீழே விழுந்தா மற்றவர்கள் அவங்கள மீச்சிடுறாங்க. அதனால அந்த நீக்கர்கள் வரும் ஓட்டப்பந்தயத்தில் வர்றாங்கன்னா நம்ம கொஞ்சம் உஷாராயிடணும், கொஞ்சம் நம்ம தள்ளி போயிடணும். எதுக்கு வம்பு, தள்ளி விட்டுருவான். ஏன்னா ஒரு ஆள் 500 பேருக்கு சமம். நம்ம 80 கிலோனா அவன் என்னங்க 300 கிலோ இருப்பான். இப்படின்னு ஒரு இடி அடிச்சானா 500 பேர் அப்படி சாஞ்சிருவாங்க, பலசாலிகள். ஆக ரம்லி என்பது என்ன, ஜாக்கிங் லேசாக செல்ல வேண்டும். மாறாக ஓட்டப்பந்தயம் அல்ல, ரன்னிங் இல்லை, ஓட்டப்பந்தயம் அல்ல. ஆக ரம்லு 3 சுத்துக்கு தான் செய்யணும், 4 சுத்துக்கு சாதாரணமாக நடக்கணும். அப்படி தவாஃப் செய்து வருகின்ற பொழுது நம்ம என்ன துவாக்கள் தெரியுமோ அந்த துவாக்களை நம்ம ஓதிக்கொள்ளலாம். ஹஜ் கமிட்டியில் துவா புக்குண்டே தவாஃப் துவா புக்குன்னு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சுத்துக்கும் தனி துவாக்கள் கொடுக்குறாங்க. ஆனால் அது கட்டாயம் இல்லை, ஓதுறது சிறப்பு. நமக்கு தெரிஞ்ச துவாக்கள்லாம் ஓதிக்கலாம். 4வது மூல ருக்குனை யமானி வருதுல, அந்த ருக்குனை யமானி வந்த உடனே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். இந்த துவா எல்லாத்துக்குமே தெரியும். இந்த துவாவை என்ன செய்யணும், ஓதிக்கணும். ருக்குனை யமானிலிருந்து ஹஜ்ஜில் சுதரிக்கும். ஆனால் ஹதீஸிலே வருகிறது, இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாகியிருக்கிறது, யார் அந்த தவாஃபுகளை தவாஃப் சுற்றி வரும்போது 3ஆம் கலிமாவே ஓதுகிறாரோ, 3ஆம் கலிமா எதுங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இந்த 3ஆம் கலிமாவை யார் ஓதுகின்றாரோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முஹியத் லஹு அஷரு ஸய்யிஆத், அவருடைய 10 பாவங்கள் அழிக்கப்படுகிறது. அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகிறது. அவருக்கு 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கே எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம், ஒரு போஸ்ட்ல இருந்து இன்னொரு போஸ்ட் போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க தவாஃப்ல 3ஆம் கலிமா ஓதி வந்தீங்கன்னா உங்களுக்கு 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப துவாக்களும் கேட்கலாம், 3ஆம் கலிமாவும் நம்ம அதிகமா ஓதணும் தவாஃப்ல. இப்ப 7 முறை தவாஃப் செஞ்சு முடிச்சோம்னா ஒரு தவாஃப். திரும்பவும் என்ன செய்யணுங்க, திரும்பவும் நீங்க இப்ப 7 தவாஃப் முடிச்சிட்டீங்க. முடிச்சுட்டு இப்ப நீங்க இஹ்ராம்ல இருக்கீங்க. அடுத்து நீங்க என்ன செய்யணும், மகாம் இப்ராஹிம்க்கு நேராக 2 ரக்காயத் தொழணும். முதல் ரக்காயத்துல காஃபிரூன், 2ஆம் ரக்காயத்துல இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிக்கணும். 2 ரக்காயத்தை முடிச்சுட்டு நேரா ஜம்சம் தண்ணீரை போய் குடிக்கணும். வயிறு நிறைய குடிக்கணும். பக்கத்தில் உள்ளவர் சொல்லுவார், நிறைய குடிக்காதீங்க, 1க்கு 1 அப்படின்னு. அது கேட்கக்கூடாது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்காங்க. மூமினுக்கும் முனாஃபிக்கும் வித்தியாசம், மூமின் ஜம்சம் தண்ணீரை வயிறு நிறைய குடிப்பான், முனாஃபிக்கு குறைவாக குடிப்பான் ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்காங்க. அதனால ஜம்சம் தண்ணீரை நிறைய குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது துஆ செஞ்சுக்கணும், யா அல்லாஹ் இடையில 1க்கு வரக்கூடாது அப்படின்னு. இப்படி கேட்டக்கூடாது, யா அல்லாஹ் 1க்கே வரக்கூடாது, வராமல் போயிடும். ஏன்னா ஜம்சம் தண்ணி குடிக்கும்போது துஆ கபூல் ஆகுது. அதனால துஆ கேட்கறதுலையும் கவனமா கேட்கணும், இடையில வரக்கூடாதுன்னு கேட்கணும். யாரெல்லாம் 1க்கே வரக்கூடாதுனால 1க்கே வராமல் போயிடும், ப்ராப்ளமா போயிடும். அப்ப அந்த ஜம்சம் தண்ணியை குடிச்சுட்டு சை செய்ய போகணும். மர்வா கேட்டுக்கு போகணும். மர்வான்னு போர்டு போட்டுப்பாங்க, அங்க போயிடணும். அங்க போய் சை ஆரம்பிக்கணும். எனக்கு முன்னால் பேசிய ஹதரத் அவங்க சொன்னாங்கல்ல, சஃபா மர்வால ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சை செஞ்சாங்க, தொங்கோட்டை ஓடினாங்க. இதுல மசாயில் என்னடா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தொங்கோட்டை ஓடினாங்க, ஆனா பிற்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை தொங்கோட்டை ஓடக்கூடாதுட்டாங்க. மாறாக சை செஞ்சுக்கிறங்க. அந்த இடையில பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க, போனவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஆண்கள் மட்டும் தொங்கோட்டை ஓடுவாங்க, பெண்கள் சாதாரணமாக நடக்கும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் தொங்கோட்டை ஓடினா ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி தடுத்துட்டாங்க. பெண்களுக்கு என்ன இல்லை, சை இருக்கு, அந்த சையில தொங்கோட்டம் இல்லை, சாதாரணமாக தான் அவங்க நடந்து போகும். சஃபாவிலே ஆரம்பித்து மர்வாவிலே போய் முடிக்கணும். இப்படி 7 தடவை சை செய்யணும். 7ஆவது தடவை மர்வாவில் துவா செய்யணும். மர்வாவுக்கு நேர காபத்துல்லாஹ் தெரியும். அந்த துவா கிதாபிலே கொடுத்திருக்கிறாங்க. அந்த துவா கிதாபில் இருக்கக்கூடிய துவா மிக சிறப்பானது. ஏன்னா அது ஒரு ஜாமிமானியான துவா.
எல்லாத்தையும் எல்லா கருத்துக்களையும் அடக்கிய ஒரு துவாவை கொடுத்திருக்கிறார்கள். அந்த துவாவை எடுத்து நம்ம மர்வா கேட்டிலிருந்து துவா செய்து சையை முடிக்கணும். இதில் மசாயில் ஒன்று என்னன்னா, சை செய்கின்ற பொழுது சை செய்வதற்கு ஒரு 3/4 மணி நேரம் கூட ஆகும். இடையில ஒளி போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா சையில ஒளி செய்யறது சுன்னத்து. ஆனால் தவாப்பு செய்கிறீங்களே 7 தவாப்பு, அதில் ஒளி வாஜிபு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அத்தவாஃபு கஸ்ஸலாத்தி, தவாஃபு தொழுகையை போட்டாங்க. தொழுகைக்கு ஒளி அவசியம் இல்லை, அது மாதிரி தவாஃபுக்கு ஒளி அவசியம். அதில் மசாயில் என்ன அப்படின்னா, 3வது தவாஃபில் ஒளி போயிடுச்சு, 3வது தவாஃபில் ஒளி போயிடுச்சு, திரும்பவும் போய் ஒளி செஞ்சு திரும்பவும் ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும், தவாஃபை ஆரம்பிக்கணும். ஆனால் 4வது தவாஃபில் தான் ஒளி போச்சு. இப்போ அதிகமான தவாஃப் செஞ்சுட்டீங்க, இன்னும் 3 தான் இருக்கு. 4வது தவாஃபில் ஒளி போயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒளி செஞ்சுட்டு வந்து என்ன செய்யணும், 4வது தவாஃபில் இருந்தே கண்டினியூ பண்ணணும். இது கவனம். ஆக ஒளு என்பது தவாஃபில் வாஜிபு, சையில சுன்னத்தாக இருக்கிறது. இப்போ சை செஞ்சு முடிச்சிட்டீங்க, அடுத்த அமல் என்ன, ஹல்க் செய்யணும், மொட்டை அடிக்கணும். மர்வா கட்டுக்கு ஏத்தாப்புல நிறைய சலூன்களை இருக்கும், அங்கே போய் நீங்கள் என்ன செய்யலாம், மொட்டை எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து மொட்டை அடிக்கிறது முடிய இருக்காதே, அல்லது முடிய குறைச்சிக்கலாம். இதில் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு மொட்டை அடிப்பது ஹராம். மொட்டை எடுப்பது என்பதில் முடியை குறைக்கிறது. அவருடைய சுண்டு விரலிலே முடியை சுற்றி அதை வெட்டி கொள்ள வேண்டும். அவங்க பாட்டு முடிய 4 ஒரு பகுதி நம்மளை மாதிரி குறைச்சாங்கன்னா ஊருக்கு வரும்போது பேபி கட்டிங்க தரும், தலையில் முடியெல்லாம் போயிடும். இப்போ கொஞ்சோன்னு முடிய சுண்டு விரலை சுற்றி என்ன செய்யணும், வெட்டி போட்டுருணும். இப்போ ஹல்கு கஸ்ஸர் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு இப்போ தம்மத்தில் உம்ராவுடைய அமலே முடிஞ்சிருச்சு. உம்ராவுடைய அமல் 4 எழுதி வச்சுக்கோங்க. உம்ராவுடைய அமல் 4, 2 ஃபர்து 2 வாஜிப். உம்ராவிலே முதல் ஃபர்து இஹ்ராம் கட்டுவது, 2வது ஃபர்து 7 முறை தவாஃப் செய்வது. உம்ராவிலே 2 வாஜிப் என்னவென்று சொன்னால், உம்ராவிலே 2 வாஜிப் என்னவென்று சொன்னால், சை செய்வது ஒரு வாஜிப், இன்னொரு வாஜிபு மொட்டை அடிப்பது அல்லது முடியை குறைத்துக் கொள்வது. உம்ராவுடைய அமல் 4 தான். யாராவது சொல்லுங்க அவங்க கூட்டத்தில், இதை தெரிஞ்சுக்கலாம்ல, எப்படி உள்வாங்கியிருக்கீங்க. உம்ராவுடைய அமல் 4, சை செய்யறது, ஹலக் செய்யறது, இந்த 4 தான் உம்ரா முடிஞ்சு போயிடுச்சு. இவ்வளோ உம்ராவில் என்ன செய்யாங்க, குர்பானி கொடுக்கறது வராது, போய் அரபாவில் தங்கணும், முஸ்தலிஃபாவில் தங்கணும், மினாவில் தங்கணும், அதில் உம்ராவில் வராது. அப்போ உம்ரா என்பது எதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் சொல்லுங்க, ஹரம்குள்ளேயே முடிஞ்சோம், காபாலே முடிஞ்சோம். இப்போ உம்ராவுடைய அமலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தபடியாக ஹஜ்ஜுடைய அமலை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது பிரபல்யமான மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஹஜ் என்பது பிரபல்யமான அஷ்ஹுரும் மஅலூமாத், அறியப்பட்ட மாதங்கள் சொல்றான். ஆனா ஹஜ்ஜுடைய அமலே 5 நாள்ல தான். ஆனா அல்லாஹ் சொல்றான் ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்பது பல மாதங்கள்ங்கிறான். அதாவது முன் தயாரிப்புக்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ஜுக்காக முன் தயாரிப்பு செஞ்சிடணும். ஷவால், துல்காய்தா, துல்ஹஜ் 3 மாதம் ஹஜ்ஜுடைய மாதங்கள். ஆனால் ஹஜ்ஜுடைய அமல்கள் என்பது 5 நாள் தான். 8ல் இருந்து 12ல் முடிஞ்சிடும். ஹஜ்ஜுடைய அமல்கள் 5 நாள்லேயே முடிஞ்சிடும். அன்புக்குரியவர்களே, துல்ஹஜ் பிறை 8ல் என்ன ஹஜ்ஜுடைய அமல் ஆரம்பமாகிறது. நம்ம ரூம்ல இருந்து எங்கே போகணுங்க, மினாவுக்கு போகணும். மினாவுக்கு போகணும். அந்த மினாவில் போய் என்ன செய்யணும், லுஹருக்குள்ள ஃபஜ்ர் தொழுதும் போகணும். லுஹர்லேருந்து ஸ்டார்டிங் 5 நேர தொழுகணும் மினால. லுஹரு, அசரு, மகரிபு, இஷா, அடுத்த நாள் ஃபஜ்ரு வரைக்கும் மினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நேரம் தொழுது இருக்கிறார். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை என்ன தெரியுமா, மினாலேருந்து அரபாத்துக்கு இரவுலேயே கூட்டு போயிடுவாங்க. ஃபஜ்ர் தொழ விட மாட்டாங்க. ஃபஜ்ர் எங்கெங்க, அரபாத்தில் முடியாது. ஏன்னா நிறைய லட்சம் மக்களை கூட்டிகிட்டு போகணுமே. ஃபஜ்ர் நாங்கள் ஒருத்தர் தனியாக போகும்போது சரி சுன்னத்தான முறையில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபஜ்ர் தொழுட்டு ஒரு குரூப் பிறப்பிட்டோம். பிறப்பிட்டா எங்களுக்கு பஸ்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, நடையாக போனோம்.
மினாலேருந்து அரபாத்து 17 கிலோமீட்டர் நடந்து போனோம். கடுமையான வெயில். இன்னும் அரபாத்துக்குள்ளே போகவே முடியல. என்ட்ரன்ஸ்லேயே தங்கிட்டோம். ஏன்னா அவ்வளவு கூட்டம். மத்தியானம் சாப்பாடும் கிடைக்கல. மண்ணில் சாப்பாடு கொடுப்பாங்க, அந்த சாப்பாடும் கிடைக்கல. ஏன்னா உள்ளதே கொடுப்பாங்க. இந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் வரல. கடினமாக கஷ்டப்பட்டோம். அப்போ தான் நான் மற்றவங்கள்ட்ட சொன்னேன், இங்கே உள்ள மக்காவுடைய உலமாக்கள் எப்படி முடிவு செஞ்சுருக்காங்களோ அதை படி நம்ம போயிடணும். நம்ம வாட்ட என்னங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுதா போனாங்கன்னு சொல்லி அந்த ஒரு சுன்னத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான எவ்வளவு பெரிய சிரமம் ஏற்பட்டது. இன்னைக்கு அரபாவுடைய அமலே கெட்டு போச்சே. வெயிலில் தங்கிக்கிட்டு இருக்கோம், கூடாரம் கிடைக்கல, சோறு கிடைக்கல, அமல்கள் செய்ய முடியல, ஓரத்தில் ஒதுங்கி கிடக்கும். அப்போ நம்ம அங்கே போய்கிட்டு ஃபஜ்ர் தொழுது சுன்னத்து, ஃபஜ்ர் தொட்டு போனால் போக முடியாது. ஏன்னா பெரிய கூட்டம் நடந்து போயிட்டு இருப்பாங்க, நெருக்கடியில் போகணும், வெயில். அதனால இரவுலேயே அவங்க கூப்பிடும் போதே நம்ம பஸ்ஸில் ஏறி நம்முடைய கூடாரத்தை அடைஞ்சு அங்கே போய் ராகத்தா தங்கி அரஃபாவுடைய அமல்களை செய்ய வேண்டும். அரஃபாவுடைய அமல்கள் என்று தனியாக ஹதீஸில் சொல்லப்படலை, புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் உலமாக்கள் சொல்லியிருக்காங்க, முடிந்த அளவு திக்ர்களில் ஈடுபட வேண்டும், முடிந்த அளவு திலாவத்தில் ஈடுபட வேண்டும், முடிந்த அளவு நஃபிலான தொழுகையிலே ஈடுபட வேண்டும். ஆனால் அசர் தொழுகைக்கு பின்னாடி அமல் இருக்கும். அசர் தொழுகை பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆ லி உம்மத்திஹி அஷியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலை நேரத்திலே தன் உம்மத்துக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. அசர் தொழுகைக்கு பிறகு அந்த துஆவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் என் உம்மத்து முழுவதையுமே மன்னித்து விடு என்று துஆ கேட்டாங்க. என் உம்மத்து முழுக்க மன்னித்து விடு துஆ கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், நபியே நாயகமே, உன் உம்மத்து முழுவதையும் நான் மன்னிக்க முடியாது, இல்லல் ஸாலிம, அநியாயக்காரர்களை நான் மன்னிக்க முடியாது. கோன் ஜுல்ம் கர்தே ஹே உன்கு மக்ஃபிரத் நஹி, யார் அநியாயம் செய்கிறார்களோ, நீதத்துக்கு மாற்றமாக நடக்கிறார்களோ, நேர்மைக்கு மாற்றமாக நடக்கிறார்களோ, மனிதாபியத்துக்கு மாற்றமாக நடக்கின்றார்களோ, மிருகத்தனமாக யார் நடந்து கொள்கின்றார்களோ அவர்களெல்லாம் நான் மன்னிக்க முடியாதுன்னு ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப கவலையாச்சு. உம்மத்தில் சிலர் மன்னிக்கப்படலையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்திலே அசருக்கு பிறகு நின்ற வண்ணமாக 2 அக்குள் தெரியக்கூடிய அளவுக்கு கையை தூக்கிட்டாங்க. 2 அக்குள் தெரியக்கூடிய அளவுக்கு கையை தூக்கி துவா செஞ்சாங்க. அரஃபா மைதானத்தில் நீண்ட நேரம் துவா செஞ்சாங்க. நான் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்க பொழுது பல மாநிலத்து மக்கள் தங்கியிருந்தாங்க. அதில் காலையில் மஷூரா நடந்துச்சு. அசருக்கு பின்னாடி யார் துவா செய்கிறது அப்படின்னு என் பேரை ஒருத்தர் சொல்லிட்டாரு, சேலம் மூலமான செய்வாங்க. அரபியில், உருதுல, தமிழில் செய்யணுமே செய்வாங்க. அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, அரபியில் 1/4 மணி நேரம், தமிழில் 1/4 மணி நேரம், உருதுல 1/4 மணி நேரம், 3/4 மணி நேரம் துவா செஞ்சோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்கள் அந்த இடத்துல ஒன்று கூட்டிட்டாங்க அந்த மைதானத்தில். அருமையானவர்களே, அரஃபா மைதானத்திலே மாலை நேரத்திலே நின்று கொண்டு துவா செய்வது இந்த உம்மத்துக்கான துவா செய்யணும், நமக்கான இல்லை, சமுதாயத்துக்காக நாம் துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஒற்றுமையாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை கல்வியிலே முன்னேறிய சமுதாயமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பொருளாதாரத்தை முன்னேறிய சமுதாயமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு எல்லா வகையான ஹைர் பரக்கத்துகளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை எதிரிகளை விட்டு பாதுகாப்பாயாக. இப்படி உம்மத்திற்காக வேண்டியே நாம் அரஃபா மைதானத்திலே அல்லாஹ்விடத்திலே கண்ணீரிட்டு கெஞ்சி கதறி அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். இதுவும் சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்கிறது. அரஃபா மைதானத்தில் இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போகணும். சூரிய மறைந்த பிறகுதான் போகும். சில ஆள் 3 மணிக்கே கிளம்பியிருக்கு, சில ஆள் கேட்காது, அல்லது காலையில் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு கிளம்பியிருந்தார் முஸ்தலிஃபாவுக்கு, அது போலாம் போகக்கூடாது. சில ஆள் ரூமுக்கு போயிட்டு முஸ்தலிஃபாவுக்கு போகுது. ஆக கண்டதே காட்சி கொண்டதே காலத்தை இங்கே நம்ம பார்க்கலாம். அருமையானவர்களை, சூரியன் மறைந்த பிறகு மகரிபு தொழக்கூடாது. அரஃபா மைதானத்தில் மகரிபு தொழக்கூடாது. சூரியன் மறைந்த பிறகு முஸ்தலிஃபாவுக்கு செல்ல வேண்டும். இப்பொழுது செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கெல்லாம் சவுதி அரசாங்கம் ரயில் ஏற்பாடு செஞ்சிருக்கு. ரயில் ஏற்பாடு, நீங்கள் அதில் ஏறி ஒரு 10 நிமிஷத்தில் முஸ்தலிஃபாவுக்கு போயிடலாம். முஸ்தலிஃபாவுக்கு போனீங்கன்னா, நாங்கள் முதல் வருஷம் 2011 போகும்போதெல்லாம் எந்த ஏற்பாடுமே இல்லை. நம்மளே போர்வை விரித்து நம்மளே அந்த கரண்ட் மைதானத்தில் படுத்துட்டு வரணும், மலைக்கு கீழே படுத்துட்டு வரணும்.
இப்பெல்லாம் சிவப்பு கம்பல் விரிச்சு வச்சிருக்காங்க. 2018 போனேன், சிவப்பு கம்பல் விரிச்சு வச்சிருக்காங்க. அது மாதிரி நமக்கு உணவுகள், தண்ணீர்கள் எல்லாம் ஏற்பாடு இருக்கு. நிறைய பாத்ரூம் கட்டி விட்டுருக்காங்க. ஆக நல்ல ஒரு ஏற்பாட்டில் இப்போ இருக்கு முஸ்தலிஃபாவுடைய மைதானம். அங்கே நாம் இரவிலே சென்று முதல் தடவை 2011 செல்லும்போது நடந்தே போனோம். அரஃபாத்திலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு இடையில ஒரு 2 மணி நேரம் என்ன செஞ்சோம், போரை வச்சு தூங்கிட்டோம். 1 மணிக்கு போய் சேர்ந்தோம் முஸ்தலிஃபாவுக்கு. 1 மணிக்கு போய் பாங்கு சொல்லி மகரிப் தொழுதோம். பாங்கு இக்காமத் சொல்லி மகரிப் தொழுதோம். பிறகு ஒரு இக்காமத் சொல்லி இஷா தொழுதோம். ஒரு பாங்க 2 இக்காமத். எத்தனை மணிக்குங்க? நைட்டு 1 மணிக்கு. கூட்டமான கூட்டம், படுக்கிறதுக்கு இடம் இல்லை. 2011 ஒரு தண்ணி லாரி நிற்கிது, அதுக்கு கீழே இடம் இருக்கு. அந்த டிரைவரை எழுப்பி நீ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவ? அவன் சொன்னால் காலையில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், நீங்கள் தாராளமாக படுங்கட்டான். அதில் ஒரு கோடீஸ்வரர் வந்திருக்காரு. அவர் கேட்டார், மண்ணில் படுக்கணுமான்னு. அப்புறம் என்ன, ஒரு மெத்தையில படுக்கணும்? ஏன் முஸ்தலிஃபாலாம் மண்ணில் தாங்க படுக்கணும். அப்புறம் மெத்தையாக கொடுப்பாங்க. அப்போ அவரும் சேர்ந்து எல்லாம் பொருள்களாக வச்சு அந்த தண்ணி டாங்கி கீழே எல்லாம் படுத்தோம். இடமே இல்லை. காலையில் ஃபஜருக்கு பாங்க சொன்னாங்க, எந்திரிச்சு ஃபஜர் தொழுதோம். ஃபஜர் தொழுத உடனே 70 கல் பொறுக்கணும். ஏன்னா அடுத்து மினாவுக்கு போய் ஜம்ராத்துக்கு போகணும்ல, கல்லறி இருக்கு. 70 கல்லை முஸ்தலிஃபால தான் என்ன செய்யணுங்க, பொறுக்கணும். ஆனால் முஸ்தலிஃபா எப்படிப்பட்ட சிறப்பான இடம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுல கேட்ட அந்த துஆவை கண்டினியூ பண்ணாங்க. முஸ்தலிஃபால இரவுல யா அல்லாஹ் என் உம்மத்துல லாலிம்களையும் மன்னிச்சிரு, யா அல்லாஹ் நீ மிக பெரும் கருணையாளன், என் உம்மத்தில் அநியாயம் செஞ்சவர்களை நீ மன்னிச்சிரு, முழுக்க முழுக்க என் உம்மத்தை மன்னித்து விடு என்று முஸ்தலிஃபாவை கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. நபியே நாயகமே, உங்களுடைய உம்மத்தில் யார் கலிமா சொல்லி விடுகிறார்களோ அவர்கள் சொர்க்கவாதின்னு உத்தரவிட்டான். எல்லாத்தையும் மன்னிக்கிறேன்ட்டான். இந்த மாதிரி அல்லாஹு தஆலா வஹீல சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருந்தவர்கள் எழுந்து சிரித்தார்கள். அபூபக்கர் சித்திக் உமர்ல கேட்டாங்க, மா அல்ஹக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரை உங்களை சிரிக்க வைத்த செய்தி எது? நீங்கள் எதனால் சிரிக்கிறீர்கள்? அப்பொழுது பெருமானார் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே என் உம்மத்து முழுக்க மன்னிக்கப்பட வேண்டும், சொர்க்கவாதியாக ஆக வேண்டும் என்று துஆ செய்தேன். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். உஜீபு மா சஅலனி மா நான் கேட்டதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். இதை பார்த்த இப்லீஸ், அல்லாஹ்வுடைய எதிரி இப்லீஸ், தன் தலையிலே மண்ணை போட்டுக்கொண்டு கை சேதமடைந்தான், பதற்றமடைந்தான். அவனுடைய பதற்றத்தை பார்த்து நான் சிரித்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஸ்தலிஃபா எவ்வளவு சிறப்பான இடம், இந்த உம்மத்து முழுக்க சொர்க்கத்தை பெற்று தந்த இடம்தான் முஸ்தலிஃபா. முஸ்தலிஃபால ஃபஜ்ர் தொழுகிறோம், 70 கல்ல பொறுக்கிறோம். எல்லாம் பொடிக்கற்கள், யாரும் அங்கே போய் கொட்டுவதில்லை. ஆனால் அந்த முஸ்தலிஃபா என்கிற இடத்தில் அல்லாஹ் கல்லை விளைய வைக்கிறார். நம்ம நாமக்கல் பக்கத்தோட கல்லுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே நிறைய கல் கிடைக்கிறதாக கல் வியாபாரிகள் சொல்றாங்க. அது மாதிரி முஸ்தலிஃபாவிலே பொடி பொடி கற்களை அல்லாஹ் உருவாக்குகிறார். அதில் 70 கல்லை நம்ம என்ன பொறுக்கிக்கிட்டு மினாவுக்கு வர்றோம். மினாவுக்கு நம்முடைய உடைமைகளை வைத்து விட்டு ஜம்ராத்துக்கு போகிறோம். நடந்தே போயிடலாம், பக்கத்தில் தான், 2 கிலோமீட்டர். ஜம்ராத்துக்கு போகிறோம். போனோம்னா லொஹருக்கு முன்னாடியே போயிடணும். போய் ஜம்ராத்தில் பெரிய சைத்தானுக்கு மட்டும் 7 கல் எறியணும். பெரிய சைத்தான், பிக் ஷைத்தானே மேலே இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க. பிக் ஷைத்தான், பெரிய ஷைத்தான் இங்கிலீஷ்லேயே போட்டிருக்காங்க. அதில் 7 கல்லை எரிஞ்சுட்டு திரும்ப மினாவுக்கு வந்துடணும். நம்ம கூடாரத்துக்கு குர்பானியை பற்றி விசாரிக்கணும். நம்ம குர்பானி கொடுத்தாச்சா இல்லையான்னு. ஏன்னா நம்ம எல்லாம் கவர்மெண்ட்டில் காசு கட்டிடுறோம். சொல்லப்படுகிறது அவர்கள் லொஹருக்குள்ளால் நம்ம குர்பானெலாம் கொடுத்துட்றாங்க. அதனால நம்முடைய குர்பானி கொடுக்கப்பட்டு விட்டது. அடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஹல்க் செய்யணும். ஹல்க், ஹஜ்ஜுடைய முட்டை ஹல்க் செஞ்சு அல்லது கசர் செஞ்சுட்டு அப்புறம் நம்ம என்ன செய்யணுங்க சொல்லுங்க. நார்மல் ட்ரெஸ்க்கு வந்து கல் எறிஞ்சாச்சு, ரம்யூல் ஜிமார் பண்ணியாச்சு பெரிய சைத்தானுக்கு. அடுத்து நம்ம என்ன ஹல்க் பண்ணிட்டோம், கசர் பண்ணிட்டோம். அடுத்து நார்மல் ட்ரெஸ்க்கு வந்துட்டோம். ஹஜ்ஜுடைய அமல் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து 11ஆம் நாள்லேயும் சைத்தானுக்கு கல்லறிய போகணும், ஜம்ராத்துக்கு போகணும். முதல்ல ஒரு தூணு மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு 20 வருஷம் முன்னாடி.
இப்போ எல்லாம் வந்து பெரிய சுவர் மாதிரி பெருசாக்கிட்டாங்க சைத்தானை. ஏன்னா இப்போ சைத்தானெல்லாம் பெருசாகிடுச்சுங்க, அதனால உருவமும் பெருசாகிடுச்சு. ஒரு 60 பேர் நின்று அடிக்கலாம் ஒவ்வொரு பக்கமும், உருவத்தை பெருசாக்கிட்டாங்க. அருமையானவர்களே, அடுத்து 14 நாள் 3 சைத்தானுக்குமே கல் எறியணும். முபேலா 21 கல் எறியணும் 14 நாள். 12ஆம் நாளும் போய் என்ன செய்யணும், 21 கல் எறியணும், 3 சைத்தானுக்குமே எறியணும். எங்க கூட ஒரு பாட்டியம்மா வந்திருந்தாங்க, கீரனூர்ல இருந்து ஒரு பாட்டியம்மா வந்திருந்தாங்க. அவங்க முதல் நாள் கல்லை கொடுத்து விட்டாங்க, முடியல அப்படின்ட்டு. 2ஆம் நாள் அவங்கள தஸ்கீல் பண்ணி நான் கூட்டிட்டு போயிட்டேன். வாங்கம்மா நான் பார்த்துக்கிறேன், எஸ்கலேட்டர் நான் ஏறி இறங்கி உங்களை நான் ஏறி இறக்குறேன், வாங்க என்னுடைய பாதுகாப்பில் வாங்க அப்படின்னா அந்த நன்னிமாவை கூப்பிட்டு போயிட்டேன். 80 வயசுக்கு மேலே அவங்களும் ஜம்ராத்தை பார்க்கணும் ஆர்வமாக வந்துட்டாங்க. வந்து சைத்தானை கல் எறியும் போது அவங்க பாட்டு என்ன செஞ்சாங்க, 3 சைத்தானுக்குமே கல் எரிஞ்சுட்டாங்க. வரும்போது கேட்டேன், பாட்டிமா என்ன நியத்து வச்சிங்கன்னு சொல்லி. 7 கல் எரியும் போது என்ன நியத்து வச்சிங்க, என்ன துவா வரீங்க? அவங்க சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமானது. அது எங்கள் ஊரில் 7 சைத்தா இருக்காங்க, அவங்க 7 பேர் நினைச்சு அடிச்சுட்டு அப்படி தொலைஞ்சாங்க, நாசமா போனாங்க. பாட்டிமா நல்ல நியத்தில் வச்சிருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தெரியல அப்படின்னு. ஆக 11 நாள் 21 கல் அடிக்கணும். 12ஆம் நாளும் 3 சைத்தானுக்கு முவேல 21 கல் அடிக்கணும். 13ஆம் நாளில் வந்து மினால தங்கியிருக்கும் போது மகரிபுக்கு முன்னாடி எல்லாம் கிளப்பி விட்டுருவாங்க, போங்கன்னு. அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவாங்க, மகரிபுக்கு முன்னாடி அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு சிலர் பிடிவாதமாக மகரிபுக்கு பிறகும் தங்கியிருப்பாங்க. 13ஆம் நாளில் மகரிபுக்கு பிறகும் தங்கியிருப்பாங்க. அப்படி தங்கியிருந்தா 13ஆம் நாள்லையும் போய் 21 கல் அடிக்கணும். அப்படி தங்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பிறப்பிட்டு மீண்டும் நம்ம என்ன மினாவுக்கு போக முடியாது, நம்ம நேரம் ரூமுக்கு போயிடுவோம் தான் இல்லைங்க, நேரம் ரூமுக்கு போயிடுவோம். இப்போ எத்தனை கல் அடிச்சிருக்கோம், 10ஆம் நாள் 7 கல் அடித்தோம், 11 நாள் 21, 12ஆம் நாள் 21, மொத்தம் 49 கல்லாம் அடிச்சிருக்கோம். 41 கல் தான் பெரும்பாலும் எல்லாம் அடிப்பாங்க. விரல் வெட்டி எண்ணக்கூடிய சிலர் தான் 13ஆம் நாளும் தங்கி இன்னொரு 21 கல் அடிப்பாங்க. ஆக மொத்தம் எத்தனை கல், 70 கல் ஆயிரும். 49 கல் அடிக்கிறவங்களுக்கு அவங்க பையில அந்த கல் பை விற்பாங்க, சின்ன பை இருக்கும், அந்த பையில 21 கல் இருக்கும். அந்த கல்லை பாதுகாப்பாக இடத்துல போட்டு வந்துடும் தான். இப்போ கல்லறியிற மசாலா முடிச்சுங்களா. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான அமல், அதுவும் ஃபர்தான அமல் இருக்கு. நார்மல் ட்ரெஸ்ஸில் அதுதான் செய்யணும், தவாஃப் ஜியாரா. மக்காவாசிகள்லாம் தவாஃப் இஃபாலா என்று சொல்லுவாங்க, குழம்பிடக்கூடாது, 2 ஒன்று தான். சூர்மங்கல ஜங்ஷன் மாதிரி இல்லை, சூரபாங்க ஜங்ஷன் 2 ஒன்று தானேங்க. அது மாதிரி நம்ம இங்கே எல்லாம் தவாஃப் ஜியாருன்னு சொல்லி பழையிருக்கோம். அங்கே போனோன்னு என்ன சொல்லுவாங்க, தவாஃப் இஃபாலாம்பாங்க, குழம்பிடக்கூடாது, 2 ஒன்று தான். இந்த தவாஃப் ஜியாரா தான் இன்னும் மிச்சம் இருக்கு. இந்த தவாஃப் ஜியாராவை நம்ம வந்து என்ன செய்யறாங்க, 10ஆம் நாள் ஒவ்வொருக்கு பேர் ரசூலா செஞ்சுருக்காங்க. அதுலேருந்தே ஸ்டார்டிங் 12ஆம் நாள் வரைக்கும் செய்யலாம் தவாஃப் ஜியாரா. போய் காபத்துல்லால போய் ஹஜ்ஜுடைய அந்த தவாஃப் ஜியாராவை 7 முறை சுற்றி நம்ம வெளியேறிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஹஜ்ஜு முடிஞ்சிச்சு. இப்போ நார்மல் ட்ரெஸ்ஸில் தானே செஞ்சோம், நார்மல் ட்ரெஸ்ஸில் செய்யும் போது சை வராது. 2 ரக்காய் தவாஃப் முடிச்சு 2 ரக்காய் தவாஃப் 2 ரக்காய் தொழுதுட்டு ஜம் தண்ணியை குடிச்சிட்டோம்னா நம்முடைய ஹஜ்ஜே நிறைவேறிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாண்டு ஹஜ் செய்யக்கூடிய அனைவருடைய ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்குவானாக. ஆமாம், 10ஆம் நாள் மட்டும் ஜவாலுக்கு முன்னாடி, அதாவது லுஹருக்கு முன்னாடி எரிஞ்சிடணும். 11, 12, 13 என்ன நேரம் குறிப்பில்லை, இரவில் போய் அடிக்கலாம், பகலில் போய் அடிக்கலாம், எப்பவுமே திறந்துருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, ஏண்டா இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. ஆண்களும் பெண்களும் ஒரே டைமில் போட்டு இல்லை, ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து அடிப்பாங்க. எப்படி சேர்ந்து தவாஃப் செய்யறாங்களோ அது மாதிரி சேர்ந்து கல் அடிப்பாங்க. போகலாம். 10ஆம் நாள் லுஹருக்கு பிறகு போகிறது சுன்னத், ரசூலுல்லாஹி போயிருக்காங்க. நமக்கு ஜாயிஸ் இருக்கு, 11, 12 வரைக்கும் நம்ம தவாஃப் ஜியாரா செஞ்சுக்கலாம். மூணார்லேருந்து 2 ஃபேமிலி வந்திருந்தாங்க. அதில் வயசான ஒரு அண்ணன், ஏன்னா வாலிபர் தம்பி, அந்த வயசானவர் தவாஃப் ஜியாரா போக மாட்டேன்ட்டார். அந்த கூட்டத்தில் யாருக்க போகிறது, அங்கே போனால் அவ்வளோ மௌத்தா போவோம் அப்படின்ட்டார். அவங்க தம்பி வந்து என்ன சொன்னார், தவாஃப் ஜியாரா போக மாட்டேங்கிறார் அப்படின்னு. இப்போ நான் போய் அவர்கிட்ட சொல்லி
தவாஃப் ஜியாரங்கிறது ஃபர்லுங்க, எப்படியாவது போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். தவாஃப் ஜியாரத் செய்யாமல் நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா மனைவி என்ன இல்லைங்க ஹலாலாக எல்லாம் போயிடுவாங்க. இந்த மசாயில் தெரியுமில்ல. அப்போ திரும்ப ஹஜ்ஜுக்கு வரணும். ஹஜ்ஜுக்கு வர முடியாத சூழ்நிலையில் பெரும் பாவம் செய்தவர் ஆயிடுவார். தௌபா செய்யணும். இதெல்லாம் அவருக்கு விளக்கம் சொல்லி அப்புறம் வந்து அவர் தவாஃப் ஜியாரத் செஞ்சுட்டு வந்தார். ஆக தவாஃப் ஜியாரத் செய்யணும். கடைசியாக தவாஃபை விதான்னு ஒரு தவாஃப் இருக்குது. நம்ம பெறப்படுற அந்த நாளில் தவாஃப் விதா செய்யணும். விடைபெறக்கூடிய தவாஃப், விடைபெறக்கூடிய தவாஃப் நன்றிக்காக வேண்டி, அல்லாஹுக்கு நன்றி செய்யறதுக்காக வேண்டி விடைபெறும் போது ஒரு தவாஃப் செய்யணும். காபத்துல்லா போய் 7 முறை சுற்றி தவாஃப் செய்து விட்டு தான் மதீனாவுக்கு பெறப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்குவானாக, ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்குவானாக. செல்கின்ற பொழுது சலாமத்தோடு சென்று வருகின்ற பொழுது கனிமத்தோடு ஒருவருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் ஹஜ்ஜுடைய காலங்களில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தினர்களை பாதுகாப்பானாக, நம்முடைய வியாபாரத்தை பாதுகாப்பானாக, நம்முடைய சுற்றுச்சூழலை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எப்படி செல்கின்றோமோ அதை விட மிக ஆரோக்கியமாக மிக அதிகமான அமல்கள் செய்யக்கூடிய ஒரு ஆர்வத்திலே அல்லாஹ் தாயகத்துக்கு அல்லாஹ் திருப்பி விடுவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.